உருண்டை குழம்பு. அதில் உருண்டை எவ்வளோ மெதுவாக சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே. நம்ம இப்படி இருட்டுக்குள்ளே எங்கே போகிறோம்னா உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பருப்பு ஊற வைக்க போகிறோம். 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு. வாங்க தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வைப்போம். இந்த ஊறுது அப்புறமேட்டு குழம்பு வைக்கலாம். காலையில் ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நல்லா கழுவி இதில் சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகாய், உப்பு போட்டு இப்போ கொஞ்சம் ரொம்ப மையாக இல்லை, அதுக்கு முந்தின பதத்துக்கு அரைக்க போகிறோம். இந்த பதத்தில் அரைச்சிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் வலிச்சு விட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கிடுவோம். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி எல்லாம் போட்டு இப்போ பிசைஞ்சு உருண்டை பிடிப்போம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். குழம்பு தாளிக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. வாங்க புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, 2 வெந்தயம் போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம், தக்காளி போட்டு வதக்க போகிறேன். இப்போ புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன். இந்த ஊற்றியாச்சு. நல்லா எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கிட வேண்டியதான். மஞ்சத்தூள், உப்பு, குழம்புத்தூள், மல்லி, மிளகாய்த்தூள் சேர்த்து போட்டு நல்லா கொதிக்கவும் இந்த உருண்டையை தூக்கி அதில் போடணும். இப்போ நான் எல்லாம் போட்டேன். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், 2 மிளகு, 2 பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சி ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி இதில் ஊற்றணும். பார்த்திங்கன்னா அது பேசாமல் நல்லா கொதிக்குது. உடையாது, ஒன்றும் செய்யாது. இங்கே தேங்காய் கொஞ்சம் சீரகம், சின்ன சீரகம், 2 பெருஞ்சீரகம் தான், ரொம்ப படப்படாது. கொஞ்சம் மிளகு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு இதை நல்லா மையாக அரைச்சிட்டு ஒரு 2 சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா சுற்றிட்டு குழம்புல ஊற்றிடணும். வாங்க அரைப்போம். தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றினோம்னா தேங்காய் தான் ஆயிடும். இது நல்லா கொதிக்க ஒரு 5 நிமிஷம் தேங்காய் வாடை போனதும் இந்த குழம்பு நல்லா கட்டியாக நல்லா வந்துருச்சு. 5 நிமிஷம் தேங்காய் வாடை போனதும் அமர்த்திட வேண்டியதான். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை